வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கவச் அப்படின்ற சிஸ்டம் இருக்குல்லங்க, இந்த ஒடிஷா ரயில் விபத்தை நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அப்பேற்பட்ட சிஸ்டமை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒருத்தர் கிளைம் பண்ணியிருந்தாரு. அவர் பேர் உமா மகேஷ் அவர்கள். இவர் இந்த ஒடிஷா விபத்து சார்ந்தும் அந்த கவச் அப்படின்ற சிஸ்டம் இருக்குல்ல, இதை பற்றி என்னென்ன சொல்கிறார் அப்படின்றதான் இன்னைக்கு ஷோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், இந்த கவச் சிஸ்டத்தை நீங்கள் தான் கண்டுபிடிச்சதா கிளைம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அந்த டெக்னாலஜி எதுக்காக சார், அண்ட் அது எப்படி செயல்படும்? அனைவருக்கும் வணக்கம். நான் சயின்டிஸ்ட் உமா மகேஷ் பேசுகிறேன். நேற்று ஒடிசாவில் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ இதுக்கான தீர்வு பற்றி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இந்த தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவாச் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 15 வருஷத்துக்கு முன்னாடி சன் நியூஸில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஆன்டி கொலிஷன் ஃபார் ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அந்த சிஸ்டம் தான் இப்போ கவாச்ன்ற பேரில் வெளில வந்திருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, டிசிஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க, ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். ஆனால் இது ஆக்சுவல் நேம் நான் வச்சது ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் ஃபார் ட்ரெயின்ஸ். அதை அப்படியே மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி நான் இப்போ எங்களை மாதிரி விஞ்ஞானிகள் முதல்ல ஏதாவது ஒரு ஐடியாவை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி ப்ரூஃபோடு கொண்டு வரும்போது அந்த டெமோவெல்லாம் பார்த்து அங்கீகாரம் தரேன்னு சொல்லி கூப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அகமதாபாத்தில் இருக்குது. ஸோ இந்த அகமதாபாத்தில் இருக்க ஐஏஎம்ல என்ன பண்ணாங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை மாதிரி விஞ்ஞானிகள்லாம் வாங்க, உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், உங்கள் ப்ராடக்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய அவங்களே ஐடியாவை திருடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவாச் சிஸ்டம்ன்றத்தில் ஜிபிஎஸ்ல ஒர்க் பண்ணுது. இது நான் கொடுத்த ஐடியா. இந்த ஐடியாவை இவங்க என்ன பண்ணுறாங்க, என் பேரையும் வெளில விடாமல் இதை வெளியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் அறிவு திருட்டுன்னு சொல்கிறது. ஸோ இந்த ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின் எதிரே வந்துச்சுன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே சென்ஸ் பண்ணிடும். அது சேம் ட்ராக்கில் இருக்குன்னு சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக 2 ட்ரெயினுமே பிரேக் அப்ளை பண்ணும். இது அப்ளை பண்ணுறதுல என்னாகும், அது ரொம்ப டிலே ஆனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் நியர்பை கிட்ட ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கலாம். ஏன்னா நிறைய ஹியூமன் எரர்ஸ்னால தான் இந்த இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அவங்க செய்கிற ஒரு சின்ன தவறு பல 1000 பேர் உயிர்களை பலியாக்குது. இதை தடுக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொண்டு வந்ததை அப்போவே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நம்ம தடுத்துருக்க முடியும். அதை பற்றி இன்டர்வியூ நான் சன் நியூஸில் கொடுத்தது இந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் பார்க்கணும். இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு அரசு கிட்ட இருந்து கிடைச்சதா இல்லையா? 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்லும்போதே அவங்க தெரிஞ்சுப்போம். இதுக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. இது எங்கள்கிட்ட ஒரு ஐடியாவை மட்டும்தான் எடுக்க பார்க்குறாங்களே தவிர நாங்கள் யார், எங்களுடைய ஃப்யூச்சர் என்ன, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆராய்ச்சி பணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணோம், அதை பற்றியெல்லாம் இந்த உலகத்துக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ கவலை இல்லை. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறோமா, அந்த ஐடியாவை திருடிட்டா போதும். அதை வச்சு அவங்க பேர் பணம் எல்லாமே அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. ஆனால் அதுக்கான மூல காரணம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதனால தான் நிறைய விஞ்ஞானிகள் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னா, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான பேட்டன் சிஸ்டம் கொண்டு வரணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, அமெரிக்காவுடைய பேட்டன்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அங்கீகாரம் கிடைக்கணுன்ட்டு தான். அதனால் நான் அந்த விரக்தியில் அந்த ப்ராடக்ட்டை நான் கண்டுபிடிச்சது டெமோ எல்லாமே தூக்கி போட்டேன். இப்போ நான் வேறு சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஷாக் அடிக்காத கரண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு வெளியில் கொண்டு வரணுன்ட்டு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா மின்சார கசிவுனால எவ்வளோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை உயிர்கள் போயிட்டுருக்கு. அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சி இப்போ 7 வருஷமாக பேட்டன்ட்டுக்காக அதுக்கே நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் பற்றி நம்ம இந்திய ரயில் வலை அமைப்பில் இந்த கவச் சிஸ்டம் முழுக்க பொருத்தப்பட்டிருக்கா இல்லையா? கவாச் சிஸ்டம்ன்றது ஒரு மினிஸ்டர் நம்ம மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி டெமோ பண்ணதோடு இருக்குது. அதை பற்றின அப்டேட் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் கண்டுபிடிச்சதுலேருந்து இன்னும் 15 வருஷத்தில் அது நான் டோட்டலாக வெளில வந்துட்டேன். இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வேறு சப்ஜெக்டில் இருக்குது. இந்த உலகம் பின்தங்கி இருக்குன்னு தான் சொல்லுவேன். 15 வருஷம் பின்தங்கி இருக்குது. நான் முன்னோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் ஃபார்வேர்டாக நிறைய ப்ராடக்ட்டுக்கு நான் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். என்ன சீக்கிரம் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த தீர்வு நான் இந்தியாவில் லான்ச் பண்ணுவேன், இல்லைன்னா வெளிநாட்டில் தான் லான்ச் பண்ணுவேன். இப்போ ஒடிஷாவில் நடந்திருக்க இந்த மிகப்பெரிய கோர விபத்து இருக்குல்ல, இதுக்கு என்ன ஆக்சுவல் காரணமாக இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க சார்? நெக்லிஜென்ஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரணுன்ட்டு இந்த சமுதாயத்தில் யாருக்குமே தெரியுது. விஞ்ஞானிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும்.
ஆனால் இங்கே என்ன நடக்குது, எதுக்கும் முக்கியத்துவம் தராங்க. அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பலை, ஆனால் என்ன நிறைய பேருடைய மனசுக்கு புண்படும். முக்கியத்துவம் விஞ்ஞானத்துக்கு கொடுக்கணுன்றது என்னுடைய மோட்டிவ். ஏன்னா விஞ்ஞானிகளால் மட்டும்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர முடியும். அந்த தீர்வு பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். அதனால் நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் வரும். அதுக்காக தான் நான் ரைட் ஃபவுண்டேஷன், RITE ரைட் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கியிருக்கேன். ரெவல்யூஷனரி இன்வென்டர்ஸ் அண்ட் டெக்னோப்ரனர்ஸ் என்க்ளேவ். இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா www.THERITE.IN இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். சார், நீங்கள் இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதா சொல்கிறீங்களே, அதுவே பல ஆண்டுகள் உருண்டு ஓடிடுச்சு. அப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள். ஆனால் இந்த நவீன யுகத்தில் இன்னும் நிறைய மேம்படுத்தப்பட்ட டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சிருக்கலாமே இந்த ரயில் விபத்துகள் தடுப்பு சார்ந்து. அது ஏன் இப்போ இருக்க சாத்தியமாகலை? அதாவது இந்த கவாச் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஜிபிஎஸ் சொல்கிறோம் இல்லையா, சேட்டலைட்லேருந்து நம்ம ட்ரெயினில் இருக்கிற டிவைஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் வந்துருக்கும், ட்ராக்கிங் சிஸ்டம் மாதிரி. இந்த ஜிபிஎஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணி அது எந்த பொசிஷனுக்கு போகுது அப்படின்றது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இது கொண்டு வரும். இப்போ ட்ரெயின் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு பக்கத்தில் எதிர்க்க ட்ராக், பக்கத்து ட்ராக்குக்கு 10 அடியோ 20 அடியோ தான் கேப் இருக்கும். ஆனால் அவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இருக்க சேட்டலைட்டால் அது ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் ஒரே ட்ராக்கா இல்லை டிஃப்ரெண்ட் ட்ராக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, ரெய்னி சீசன் க்ளவுட்ஸ் வந்து கவர் பண்ணிடும். இப்போ நம்ம டிஷ் ஆண்டனா வச்சுருக்கவங்க வீட்டிலலாம் பாருங்கள், ரெய்னி சீசனில் படமே தெரியாது, ஸ்டக் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு சிக்னல் போகாமல் அதனாலேயே ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது செயல்படுத்தாமல் வச்சுருக்காங்க. பட் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளவுடி சீசனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை வந்து சால்வ் பண்ண முடியுன்றது நான் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் இது தீர்வு நான் வச்சுருக்கேன். இது 1 by 1 ரிலீஸ் பண்ணுறேன். வெளிநாடுகள்லேயும் ரயில் விபத்துகள் நடக்குது. ஆனால் இது போல் 3 ரயில்கள் அப்படின்றது புதுசாக இருக்குது சார் இங்கே. ஸோ இதனால தான் இந்த கேள்வியை கேட்குறேன் உங்ககிட்ட. வெளிநாடுகளில் இந்த ரயில்களோட விபத்துகளை தடுக்க என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க? வெளிநாடு பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் அந்தளவுக்கு சீரியஸாக அதை போய் ரிசர்ச் பண்ணலை. ஆனால் இன்னும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் வெளிநாடுகளிலும் நடந்துட்டு தான் இருக்குது. ரஷ்யாவில் ரீசெண்டாக நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி இருந்திருந்தால் வெளிநாட்டில் இப்போ இது வந்து யூரோப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, சேட்டலைட்லேருந்து ரீச் பண்ணுறது. பட் இந்த சேட்டலைட்டே ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட் தான். அதனால தான் செயல்படுத்தாமல் இருக்குது. அதனால் இதுக்கு தீர்வு வந்து நம்மகிட்ட இருக்குது. அதை நான் அடுத்த இன்டர்வியூ நம்ம சொல்கிறேன். சார், இந்த காலகட்டத்தில் இந்திய ரயில் விபத்துகளை தடுக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் தடுக்கணும்னா, இல்லை இனிமேல் நடக்கவே கூடாதுன்னா, நமக்குன்னு ஒரு புது பேட்டர்ன் சிஸ்டமும் முதல்ல கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் இப்போ சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. இதனால் மக்கள் நிறைய பேர் சாகுறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கணுன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரெக்கக்னிஷன் ஃபஸ்ட்டு தேவை. அதுக்கு எங்கள் அடையாளத்தை நான் காப்பாற்றி ஆகணும். எங்கள் அடையாளத்தை நான் காப்பாற்றுறதுக்கு இந்த பேட்டர்ன் சிஸ்டம் இந்தியாவில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். வெளிநாடுகள் மாதிரி அந்த மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நாங்கள்லாம் தைரியமாக வெளியே வந்து சொல்ல முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் உழைப்பில் எங்கள் அறிவில் இன்னொருத்தன் படிச்சுட்ருக்கேன், இன்னொருத்தன் பேர் வாங்கிட்டு இருக்கோம் போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, பேட்டர்ன் சிஸ்டமை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது மேலே ஏதாவது கேஸ் வந்தால் இம்மிடியட்டாக ரிசல்ட் கொடுக்கணும், 1 monthக்குள்ளே ரிசல்ட் வரணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வாங்க. இந்த விபத்தை தடுக்கிறதுக்கு நான் ஒரு தீர்வு வச்சுருக்கேன். அந்த தீர்வு என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் மூலிமா தானே இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட் மூலம் கம்யூனிகேஷனே இல்லாமல் டைரக்ட் கம்யூனிகேஷன்லேயே நம்ம வந்து சென்ஸ் பண்ணி இதை வந்து தடுக்க முடியும். எல்லா ட்ரெயின்லையுமே நான் கொடுக்குற டிவைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுவே வந்து 2 kilometers முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணிக்கும். அது எந்த ஆப்போசிட் ட்ராக்கில் வருதா சேம் ட்ராக்கில் வருதா கம்யூனிகேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணும். சார், அல்டிமேட்டாக கடைசி கேள்வி என்னென்னா, இந்த ஒடிஷா விபத்து இருக்குல்ல சார், ரயில் விபத்து, இதை பற்றி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன சார்? என்ன மன வருத்தம் தான், கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்கணும், நம்மகிட்ட தீர்வு இருந்தோம் வெளியில் கொண்டு வந்தாலும் இது சரியாக ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதை கரெக்டான ஆளுங்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல. அப்படியே ரீச் பண்ணாலும் அவங்க நமக்குன்னு நம்பிக்கையாக இருக்காங்கன்னு தெரியல. இங்கே வந்து அறிவு திருட்டுன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தருக்கு ஐடியாவை இன்னொருத்தர் திருடுறான், அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. அவன் திருடி அவன் பேர் சம்பாதிச்சு அவன் பழிச்சு போயிட்டே இருக்கிறான். ஆனால் கொடுத்தவன் ஏமாந்து வெறும் கையோடு தான் நிற்கிறான். இப்படியே இருந்ததுன்னா நாளைக்கு எந்த பிரச்சனைக்கும் மக்கள்கிட்டேருந்து தீர்வே கிடைக்காம போயிடும். ஏன்னா என்ன மாதிரி யாரோ ஒரு சிலர் தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்வு வந்து கஷ்டப்பட்டு யோசித்து கொண்டு வராங்க. அது கடவுள் கிஃப்ட்டு. அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லையோ, இந்த நடுவில் இருக்கவங்க தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா
விஞ்ஞானிகள் வந்து தைரியமாக முன்னாடி வந்து எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கொடுக்கணும். கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார். உங்க மூலமா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.